உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அன்னைக்கு மீசைய முறுக்கிக்கிட்டு இன்னும் ஒரே வருஷத்துல உங்களுக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்கறேன். அவன் உங்க மூஞ்சில ஒண்ணு கடிப்பான்னு வசனம்லாம் பேசினா மட்டும் போதுமா? வந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது ஏதாச்சும் பண்றியா நீ? தம்பி, நீ கடைசி வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருக்க போற. முதல்ல அண்ணன் சொன்ன, நடுவுல அத்தான் பாட்டு பாடின, இப்ப என்ன தம்பின்னு சொல்லுது? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் லட்சணத்துக்கு ஏத்த மாதிரி தான் வரும். சரி, அதெல்லாம் விடு. நீ ஏன் எப்பவும் கீழே படுத்துட்டு இருக்க? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்குதா. என்ன பாதுகாப்பு? யாருக்கு? உனக்குதான். இல்லை, ஒழுங்கா வெளியில தான் நான் படுத்துட்டு இருந்தேன். உன் ஆத்தாக்காரி தான் வந்து உள்ள படுறா, உள்ள படுக்கலாம், அவ்வளவுதான் சொல்லி என்னை உள்ள அனுப்பி விட்டுச்சு. அப்போதுல இருந்து நான் உனக்கு துணையா கீழே தானே படுத்துட்டு இருக்கேன். நான் ஒத்தையில தான் படுத்துட்டு இருக்கேன். ஆரம்பத்துல தான் கோவத்துல இருந்தேன். இப்பதான் நமக்குள்ள சண்டையே இல்லையே, சமாதானமா தானே இருக்கேன். இவ்ளோ பெரிய கட்டில்ல நீ மேல வந்து படுக்கலாம்ல? அதுக்கு பர்மிஷன் இருக்கா எனக்கு? எங்க அப்பா கிட்ட வேட்டிய பெர்மிஷன் கேட்டா உருவிட்டு வந்த? சில விஷயம்லாம் ஃப்ளோல பண்ணணும். ஏம்ல, அப்ப நான் கட்டில் ஏறி படுக்கவா? நிஜமா தான் கட்டில படுக்காமா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்ப கோவத்துல தான் சொல்லிடக்கூடாது. நம்ம படுத்தா தப்பு இல்லைல்ல? சொல்லல. ஹலோ, ஒரு நிமிஷம் இரு. நீ இங்க படு, கீழே படு, இல்லனா வெளிய படு, உங்க அப்பா மடியில தலை வச்சு படு, இல்லனா ஒண்ணு பண்ணு, கோவில்ல வேணாலும் போய் படுத்துக்கோ. இப்ப நீ என்ன சொல்ல வருத? எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப நான் மேல படுக்கவா இல்ல கீழே படுக்கவா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். வாழ்க்கையில யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு டியூப் லைட்டை மட்டும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. இல்ல, டியூப் லைட் எப்படி கல்யாணம் பண்ணுவாவ? நீ எப்ப டியூப் லைட்டை கல்யாணம் பண்ண? ஐயா சாமி, இதுக்கு மேல என்னால பேச முடியாதுடா. நான் சாதாரண டியூப் லைட்டை கல்யாணம் பண்ணல, ஃபியூஸ் போன டியூப் லைட்டை கல்யாணம் பண்ணிருக்கேன். ஃபியூஸ் போன டியூப் லைட்டா? அண்ணே, சாதாரண டியூப் லைட் எப்படி? உங்களை தானே டியூப் லைட்னு சொல்லுது அண்ணி. ஏம்ல, சின்ன புள்ளைய போய் படுக்கதை விட்டுவிட்டு ரூம்குள்ள என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குதே நீ? இப்ப நீ போய் படுக்கல, உனக்கு வந்து பிச்சு விடுவோம், பிச்சு உன்ன படுடி. சரிண்ணே. பேசா அண்ணே, மைனி சொல்ற மாதிரி நடந்துக்கண்ணே. இல்லை, பாடுங்க. சரிண்ணே, சரிண்ணே. பாத்தியல கனி, அவ என்ன பேச்சு பேசுதா? டேய், எல்லாருக்கும் தெரியுது உன் ஒருத்தனை தவிர. எனக்கும் புரியுது. என்ன இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டியா? என்னது? நான் மேல வந்து படுக்கலாம்னு சொல்லுதியா இல்ல கீழே படுக்கலாம்னு சொல்லுதியா? ஐயோ, என்ன இவை ஏன் என்னைய கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்கா? ஒருவேளை கனவா இருக்குமா? நினைவுதான். ஐயோ ஐயோ இன்னொரு தடவை கத்துன நாக்க அறுத்துருவேன். டேய், இப்ப என்ன ஆச்சு? பெட்ல இருந்து உருண்டு விழுந்துட்டியோ? ஆமா, பின்ன தனியா படுத்த 1000 கேள்வி கேக்குற, அதான் கூட வந்து படுத்தேன். இப்ப என்ன அதுக்கு? நீ வந்து படுத்தியா? ஏல எப்படில? எப்படி நீ மேல தானே, நான் கீழே தானே, எப்படி ரெண்டு பேரும் கீழே ஒண்ணா? இத பாரு, இன்னொரு தடவை நீ என்கிட்ட ஸ்பை மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்த
தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுருவேன் பாத்துக்கோ. எவ்வளவு ஒரு சமார கள்ள தூக்கி போடுவேன்னு சொல்லுத. ஆமா. ஏல நீ என் பக்கத்துல நியாயமா சொல்லு. டேய் லூசு, ஒரு பொண்டாட்டி அவ புருஷன் பக்கத்துல வந்து படுத்தா ஏன் வந்து படுத்தான்னு கேக்குற? இல்லல சமீபமா உன் நடவடிக்கை எதுவுமே தெரியல, எல்லாம் மர்மமாவே இருக்கு. இல்ல எனக்கு புரியல. ஒரு பொண்டாட்டி புருஷன் பக்கத்துல வந்து படுக்கிறது என்ன தப்பான நடவடிக்கையா? இத எந்த ஊர்ல தப்பா சொல்லுவாங்க சொல்லு? ஆ? ஏய் இப்ப எதுக்கு என் மேல ஏறி உட்கார்ந்த? ஆ? இல்ல எட்டி ஒதிக்க. டேய் இல்ல என்ன இந்த மாதிரிலாம் திடீர்னு செய்த? என்னாச்சு உனக்கு? ஏதாச்சும் கோட்டி டேய், கட்டி? டேய், டேய். இந்த மாதிரி வரலனா தான் தப்பு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த மாதிரி பெட்லயும் நீ கீழே பாயிலையும் படுத்துட்டு இருக்கிறது? இப்படியே கிழவன் ஆகுற வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போறியா? இல்ல அதுக்கு ஒரு நேரம் காலம் எல்லாம் பார்த்து தானே செய்வாவ. இப்படி திடீர்னு செய்தா எப்படி அது? எப்படி அதெல்லாம் ஒரு மாதிரி உள்ள இருந்து வரணும்ல. ம், ஆ, எது? அது அதாம்ல அது நீ சொல்றதெல்லாம் ஒரு 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 ஃபீலிங்ல. அதுவா உள்ள இருந்து வரணும்ல. இப்படி திடீர்னு பயம் காட்டினா எப்படி ஃபீலிங்கா? வரும்? ஃபீலிங் தானே? ம்? ம். அது எப்படி வர வைக்கிறதுன்னு நான் சொல்றேன். எப்படி? சரி, இப்ப நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு. ஆ, அதுலயே பிள்ளையார் சுழி போடுவோம். மொத்தமா ஆ, நானா? ஆமா. சரி சரி, உனக்கு கூச்சமா இருந்தா நான் கண்ணு முடிக்கிறேன். கொடு. இலை நீ இப்படி எல்லாம் பண்ணா எனக்கு கூச்சமா இருக்கலாம். ஏய், உனக்கு தானே கூச்சம், எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்ல. வேணும்னா நான் முதல்ல முத்தம் கொடுக்கறேன். வா வா. ஐயோ இலை, இலை. நான் ஒன்னும் பல் தேய்க்கல. பரவாயில்ல வா. சஷ்டி என்னது? சஷ்டி சஷ்டியா? அது முடிகிற வரைக்கும் முருகர் பேரை தவிர வேற எதையும் வாயால சொல்லக்கூடாது. தப்பி தவறி கூட மனசு சஞ்சலம் அடைஞ்சிட கூடாதுல. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா விரதம் இருக்க போறியா? ஓஹோ, பாப்போம். இன்னைக்கு நீ எப்படி விரதம் இருக்க நானும் பாக்கல. இலை விரதம் விஷயத்துல எல்லாம் சம்பவம் கிங்குல என்கிட்டயே சவால் விடுதியா? ஓஹோ, அப்படியா? சரி. ஹா. இரு இப்ப என்ன பண்ணுது? டேய், ரொம்ப புழுக்கமா இருக்கு, அதனால சேல தலப்ப விளக்க போறேன். இல்ல 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 சொல்ல கேளு வேணாம். இல்ல சொல்ல கேளு வேணாம். இல்ல வர்றி நான் சொன்னா கேளு வேணாம். இல்ல இதெல்லாம் பண்ண கூடாதுல. இல்ல இல்ல சொல்ல கேளு. ஐயோ அப்பா சரியான லூசு. இன்னைக்கு நீ விரதமா? அதை எப்படி கலைக்கிறன்னு மட்டும் பாருடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.